கேட்டா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா நம்ம கிட்ட புழுகுவான். டெல்லியில உங்க ஆபீஸுக்கு டெல்லியில போர்டு வச்சிருக்கேன், என்ன போர்டு? பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சி. அவன் பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சி. எங்க இருந்து வந்துச்சு இந்த பாரதியம்? வீட்டுல போய் தலை வச்சு படுக்க போனோம்னா சொல்லுவாங்க, அம்மா அப்பா என்ன வடக்குல தலை வச்சு படுக்காத. ஏனென்றால் வடக்குல இருப்பவர்கள் நல்லவர்கள் கிடையாது. அப்படின்னால ஒரு அரசியல் தலைவர் சொன்னார்ல, அவர்கள் நம்மவரும் இல்லை, அவர்கள் நல்லவரும் இல்லை. அப்படி மக்கள் போராட்டம் நடந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இதே தமிழ் மண்ணிலே உருவாகி இருக்கிறது. எனவேதான் ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை நாம் எழுப்ப வேண்டும். அதற்குத்தான் ஒரு தத்துவத்தை, ஒரு கோட்பாட்டை, ஒரு கோரிக்கை வடிவிலே இந்தியாவை முழு கூட்டரசாக மாற்றுக என்ற தலைப்பிலே வைத்திருக்கிறோம். இந்தியாவிலே ஏதாவது ஒரு மாநிலத்திலே தமிழர்கள் அதோ பாருங்கள் ஒரு மிகப்பெரிய வணிக நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று ஒரு மூலையிலாவது ஒரு தமிழனையாவது நாம் காய் காட்ட முடியுமா? ஆனால் எல்லா மூலைகளும், எல்லா சிற்றூர்களும், எல்லா பேரூர்களும் மார்வாடி, குஜராத்தி, சேட்டுகள், தெலுங்கர்கள், மலையாளிகள் கொடிகட்டி பறக்கிறார்கள். அயோக்கியர்கள் தான் இந்த திராவிடர்கள். அந்த அயோக்கிய மாடலுக்குத்தான் திராவிட மாடல் என்று பெயர் வச்சிருக்கிறான். ஏதோ ஒரு திட்டம் உன்னுடைய திட்டமா? எல்லா திட்டமும் பிஜேபி திட்டம். மட்டும்தான் இரவேளை புகுந்து கொள்ளையடிப்பான், எல்லா வேலையும் செய்வான். உங்க போலீஸ் அந்த வேலை செய்கிறது? திருடன் தான் செய்வான். நள்ளிரவுல பகல்ல பட்ட பகல்ல போய் கைது பண்ணு, அவங்க கூடாரத்தை பிரிச்சு போடுங்க, நாடு பார்க்கட்டும். ஏன் திருட்டுத்தனமா இருட்டுல போறீங்க? இருட்டுல என்ன செஞ்சாலும் தெரியாது. அதுக்குதான் இப்படி வேலை வாய்ப்பு முழுக்க முழுக்க அவரிடம் இருக்கு. வணிகம் முழுக்க இன்றைக்கும் அவரிடம் இருக்கு. விருதாச்சலத்தை எடுத்துக்கோங்க, பெரிய நகரம். அந்த விருதாச்சலத்தினுடைய மொத்த வணிகம் யாரிடம் இருக்கிறது? நகை வணிகம் யாரிடம் இருக்கிறது? துணி வணிகம் யாரிடம் இருக்குது? மார்வாடி, குஜராத்தி, சேட்டு, இவங்கதான். இங்க பெரிய கோயில், 1000 ஆண்டு பழமையான கோயில், விருத்தகிரீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு நடக்குது. தமிழருடைய மிகப்பெரிய ஒரு கோயிலாக இருக்கக்கூடிய அந்த கோயில் குடமுழுக்கு யாரு ஸ்பான்சர்? யாரு? மார்வாடி. இப்படி தமிழ்நாட்டினுடைய மொத்த வணிகம் முழுக்க முழுக்க அவரிடம் இருக்கிறது. மார்வாடிகளும், குஜராத்திகளிடம், தெலுங்கர்களிடம், மலையாளிகளிடம் இருக்கிறது. எங்கேயும் தமிழர்கள் வணிகத்தில் கிடையாது. இங்க இருந்து துபாய்க்கு போறவன் யாரு? உள்ளூர்ல வணிகம் செய்ய முடியாதவன். உள்ளூர்ல 10 லட்சம் ரூபாய் போட்டு இறக்கி அவனால் வணிகம் செய்ய முடியாது. ஏன்னா இவன் ஒரு கடை வச்சா அவன் 10 கடை வச்சிருக்கான். நாம ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா 10 ரூபான்னு விற்கிறோம்னா 5 ரூபாய்க்கு கொடுக்கறான் மார்வாடி. நீ இதே மாதிரி ஒரு தொழிலை ராஜஸ்தானில செய்து விட முடியுமா? ராஜஸ்தான்லாம் இப்படி எங்கேயாவது நம்ம ஆள் போய் கடையை திறந்தா எல்லோரும் சேர்ந்து அந்த கடையை மூடி விடுவார்கள், விரட்டி அடித்து விடுவார்கள். யாராலையும் போக முடியாது. இந்தியாவிலே ஏதாவது ஒரு மாநிலத்திலே தமிழர்கள் அதோ பாருங்கள் ஒரு மிகப்பெரிய வணிக நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று ஒரு மூலையிலாவது ஒரு தமிழனையாவது நாம் காய் காட்ட முடியுமா? ஆனால் எல்லா மூலைகளும், எல்லா சிற்றூர்களும், எல்லா பேரூர்களும் மார்வாடி, குஜராத்தி, சேட்டுகள், தெலுங்கர்கள், மலையாளிகள் கொடிகட்டி பறக்கிறார்கள். இந்த தமிழர்கள் வணிகத்திலே உலகிற்கே வழிகாட்டியாக விளங்கியவர்கள், சாதாரண கிடையாது. நான் கோயம்புத்தூருக்கு போன ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய அளவில் வணிகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தொழிற்சாலைகள் இருந்தன, வணிக நிறுவனங்கள் பெரிய அளவில் இருக்கு. உடனே அங்க இருந்தவர் சொல்றாரு, இந்த பகுதியினுடைய துணி வணிகம் என்பது மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார். எவ்வளவு வருஷமா அப்படின்னு கேட்டா ஒரு 50 வருஷமானாரு. ஆனா அங்கே சர்க்கார் பெரியபாளையம் என்ற ஒரு கோயிலுக்கு போனேன். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டை பார்த்தேன். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அந்த பகுதியிலே சென்ற திசை 1003 என்ற வணிக குழு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு புடவையையும் துணியையும் ஏற்றுமதி செய்வதற்காக புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த இறைவனுக்கு புடவையும் அங்க இருக்கக்கூடிய வேட்டியும் அவர்கள் அங்கே அந்த இறைவனுக்கு போட்டுட்டு போறான். அதெல்லாம் கல்வெட்டுல இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த துணி வணிகத்தை உலக அளவில் நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த துணி வணிகத்தை தான் திருப்பூர்ல நம்முடையவர்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசோ திராவிடமோ எதையும் முன்னேற்றி விடவில்லை. அவங்களாம் முன்னேற்றிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம் புழுகுவாங்க. கல்வியில நாங்க இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம். 2000 வருஷத்துக்கு முன்னால 500க்கும் மேற்பட்ட புலவர்கள், அதிலும் பெண்பார் புலவர்களை தாங்கிய மண் இந்த மண். சாதாரண கிடையாது. 500 புலவர்கள். புலவர்கள் யார்? அறிவில் கற்று தேர்ந்தவர்கள், அரசாங்கத்துக்கு அறிவுரை கூறுபவர்கள். அந்த அளவிற்கு ஊருக்கு ஊரு எல்லா இடங்களிலும் புலவர்களை உற்பத்தி செய்து கொண்டிருந்த இனம் தமிழினம். கீழடி என்று தமிழ்நாடு அரசு பெருமை பேசுகிறதே, ஏன் அந்த கீழடிக்கு இவ்வளவு முக்கியத்துவம்?
ஏனென்றால் அந்த கீழடியிலே கிடைத்த பழங்கால பொருட்களிலே ஒரு பானை ஓடு கிடைத்தது. அந்த பானை ஓடு 3000 ஆண்டுகள் பழமை மிக்கது. அந்த பானை ஓட்டிலே ஆதன் என்று ஒரு விவசாயி தன்னுடைய பெயரை எழுதியிருக்கிறார். வடநாட்டிலே கிடைத்த கல்வெட்டுகள், எழுத்து பொறிப்புகள் எல்லாம் மன்னர்களுடையது. மன்னர்கள் நான் குளம் வெட்டினேன், இந்த கோயிலை கட்டினான்னு எழுதி வச்சிருப்பான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதாரண விவசாயி தன்னுடைய குயவர்கள் அவருடைய பெயரை அவங்க வீட்டில் அவங்களுடைய பானையில எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த வரவைத்தான் இன்றைக்கும் நம்ம வீட்டில் கடைபிடிக்கிறோம். வீட்டில் ஒரு அண்டா வாங்கினா, பித்தளை அண்டா வாங்கினா என்ன பண்றோம்? பேரை போடுறோமா இல்லையா? 3000 ஆண்டுகால பழக்கம். அதனால்தான் இந்தியாவிலேயே தமிழ் இனத்தவர்கள் கல்வியிலே முன்னோடிகளாக இருக்கிறோம். இதுதான் இந்தியா அரசை கண்ணை உறுத்துகிறது. என்ன இவன் இப்படி படிக்கிறான், எல்லா துறையில மேல இருக்கிறான். உலகத்திற்கு மருத்துவம் என்று என்ன என்றால் என்னன்னு சொல்லலாம், இனம் தமிழினம். கொரோனா காலத்தில் நம்ம எல்லாரும் பார்த்தோம். கொரோனா என்றவுடன் எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்வி நிலையங்கள், மருத்துவ நிலையங்கள்லாம் மூடிட்டான். என்ன கொரோனாவுக்கு தீர்வுனா எல்லாம் வீட்டை போட்டுட்டு வீட்டுக்கு போங்கட்டான். அதான் தீர்வு. மேற்குலகம் தொழில்நுட்பம் எல்லாம் முன்னேறியவர்கள் என்ன சொன்னாங்க? கொரோனாவுக்கு என்ன தீர்வு? ஒண்ணும் கிடையாது, வீட்டை மூடிட்டு போங்க, லாக்டவுன் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன் என்று பேசிக் கொண்டிருந்த அந்த காலத்திலே நம்முடைய சித்தர்கள் கொடுத்த ஏட்டிலே படித்து இதோ கபசுர குடிநீர், இதோ வாதசுர குடிநீர் என்று நம்முடைய சித்த மருத்துவர்கள் வழங்கிய குடிநீரை குடித்துவிட்டு தாராளமாக வெளியே சென்று விட்டு வந்த ஒரே இடம் உலகத்திலே தமிழினம். அந்த அளவுக்கு மருத்துவ கல்லூரியிலே சிறப்பாக விளங்கிய இனம் இந்த இனம். அதனால்தான் அந்த பாரம்பரியத்தின் வழியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கு, இங்க இயல்பா இருக்கும். ஆனால் இதை பார்த்து இதை சூறையாடுவதற்காகத்தான் நீட் என்று கொண்டு வரான். தமிழ்நாட்டில் நாம் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய இந்த மருத்துவ கல்வியிடங்களை வட மாநிலக்காரங்களுக்கு, இந்திக்காரங்களுக்கு எப்படி தாரை வார்ப்பது? அதான் நீட். அப்ப எந்த அளவிற்கு நம்முடைய கல்வியை சூறையாடுகிறார்கள். வரி உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்சியை சோதரர்கள் நடத்தினார்கள். சோழர்களோட சொன்னார், கிட்டத்தட்ட 18 நாடுகள் தமிழ்நாட்டிற்கு வரி செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சி முறையை சோதரர்கள் உருவாக்கினாங்க. சாதாரண கிடையாது. பக்கத்துல ஏதோ ஜெயங்கொண்டம் இருக்குன்னு போவீங்க, ஜெயங்கொண்டம் அந்த கங்கைகொண்ட சோதரன் கோயில் இருக்குன்னு போவீங்க. ஏதோ இன்னைக்கு ஒரு சின்ன சிற்றூரா இருக்கு. கிட்டத்தட்ட 18 நாடுகள் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டிருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த சோழகங்கம் என்ற அந்த பொன்னேரி இருக்கிறதல்லவா, சாதாரண ஒரு வெற்றியின் அடையாளமாக உருவாக்கப்பட்டது. வடநாட்டு வரை சென்று வடநாட்டுக்காரர்களை வெற்றி பெற்றுவிட்டு நம்முடைய சோழ படைகள் திரும்பி வந்து அந்த ஏரியை உருவாக்கினார்கள். அதுபோல இதே பெண்ணாடம் பகுதியில் பல்லவர் காலத்திலே தெலுங்கர்களாக இருந்த பல்லவர்களுக்கும் பாண்டிய ராஜ நரசிம்மன் அவர்களும் ஒரு மிகப்பெரிய போர் இதே பகுதியில் நடைபெற்றதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. மதுரையே போனோம்னா பாண்டி கோயில் வச்சிருக்கிறாங்க. என்ன பாண்டி கோயில்? அந்த பாண்டி கோயில் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய நினைவிடம். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் வடநாட்டு படையை, ஆரிய படையை விரட்டி விரட்டி அடித்த மன்னர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்படி தமிழ்நாட்டிலே எந்த ஊருக்கு சென்றாலும் ஒரு வடவர் எதிர்ப்பு சிந்தனை, வடவர் எதிர்ப்பு மரபு இருந்து கொண்டே இருக்கும். வீட்டுல போய் தலை வச்சு படுக்க போனோம்னா சொல்லுவாங்க, அம்மா அப்பா என்ன வடக்கில் தலை வச்சு படுக்காத. ஏனென்றால் வடக்கில் இருப்பவர்கள் நல்லவர்கள் கிடையாது. அப்படின்னால ஒரு அரசியல் தலைவர் சொன்னார்ல, அவர்கள் நம்மவரும் இல்லை, அவர்கள் நல்லவரும் இல்லை. அதனால்தான் நம்முடைய காளியாத்தா, மாலியாத்தா போன்ற அனைத்து கடவுள்களும் வடக்கு திசையை நோக்கி ஆயுதங்களோடு நின்று நமக்கு வழிகாட்டுகின்றன. வடக்கில் தாண்டா அவனுக்கு ஆபத்து, நீ போய் படு, நீ போய் படுத்திருந்தாலும் நான் அவனை பார்த்துக்கிறேன், ஆயுதங்களோடு நிற்கிறேன், வடக்கில் இருந்து வரக்கூடிய ஆபத்திலிருந்து உன்னை காக்கிறேன் என்று நம்முடைய குலசாமிகள் இன்றைக்கும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வடவர் எதிர்ப்பு சிந்தனை என்பது நம்முடைய ரத்தத்திலே ஊறி போய் கிடக்கிறது. இந்த வடவர் எதிர்ப்பு சிந்தனையை தான் தமிழ் தேசியம் என்ற லட்சிய தத்துவத்தின் வழியாக வளர்த்தெடுத்துக் கொண்டு போகிறோம். அந்த வடவர்களுக்கான ஒரு ஆட்சி இந்தியாவில் இருக்கும் போது எல்லா வகையிலும் நமக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் எந்த ஆரிய படையை விரட்டி விரட்டி அடித்தானோ அதே ஆரிய படை இந்தியா என்பதன் பெயராலே இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்திய கட்சி என்ற பெயரில் வந்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றான்? இந்தியான்னு கூட சொல்லக்கூடாதான், பாரத்னு சொல்லணுமா? பாரத் சொல்றான், பாரதியன் இப்படிதான் சொல்லணும். இந்தியா இந்தியா சொல்லாதன்றான். இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது இந்தியா தட் இஸ் பாரத். ஏண்டா எதுக்கு 2 பேர் ஒரு நாட்டுக்கு? ஏதாவது ஒரு நாட்டுக்கு உலகத்துல 2 பேர் இருக்கிறதா?
கான்ஸ்டிடியூஷன்ல அரசமைப்பு சட்டத்துல எங்க நாட்டை நாங்க இப்படியும் கூப்பிடுவோம் எந்த முட்டா பயிலாவது எழுதி வச்சிருக்கானா? ஆனா இவன் எழுதி வச்சிருக்கான் என்ன? இந்தியா தட் இஸ் பாரத். எங்க இருந்து வருகிறது இந்த பாரத்? ஏதாவது கல்வெட்டுல இருக்கா? ஏதாவது செப்பேட்ல இருக்கிறதா? இதுதான் பாரதம் என்று வரைபடம் இருக்கிறதா? எதுவும் கிடையாது. என்னுடைய நம்பிக்கை, இந்திக்காரனுடைய நம்பிக்கை. அந்த இந்திக்காரனுடைய நம்பிக்கைக்காக இந்த ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தை அவன் பாரத் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறான். எனவேதான் இந்த அட்டூழியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் தன்னுடைய கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாட்டிலே ஒரு தீர்மானமாகவே போட்டிருக்கிறோம். இந்தியாவை பாரத் என்று அழைக்காதே. பாரத் என்று சொன்னால் அது எங்கிருந்து வருகிறது? ஆரிய புராண இதிகாச குப்பையிலிருந்து வருகிறது. ஏதோ பெயர் மட்டும் வரவில்லை. பாரத் கூட வர்ணாசிரமம் வருகிறது, சனாதனம் வருகிறது, சாதியை ஏற்றத்தால் வருகிறது. எனவே பாரத் என்று சொன்னால் சாதியை வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்வதோடு அது முடியும். எனவே பாரத் என்று ஒரு காலத்தில் சொல்லாதீர்கள் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் அறைகோல் விடுக்கிறது. ஆனா இன்னைக்கு நாங்க தான் இந்தியாவில் சிறந்த கம்யூனிஸ்டுகள் சொல்லக்கூடிய சிபிஎம் கட்சிக்காரங்க பாரத் என்று வெக்கமே இல்லாம வச்சுக்கிட்டு இருக்கிறான். கேட்டா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா நம்ம கிட்ட புழுகுவான். டெல்லியில உங்க ஆபீஸுக்கு டெல்லியில போர்டு வச்சிருக்கேன். என்ன போர்டு? பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சி. அவன் பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சி. எங்க இருந்து வந்துச்சு இந்த பாரதியம்? எப்படி வருது? சிபிஎம் கட்சியோட போர்டு அதுதான். தோழர்கள்கிட்ட கேட்டு பாருங்க. பாரதியம் என்ற அந்த ஆரிய குப்பையை தன்னுடைய பெயரிலே தாங்கி கொண்டிருப்பவர்கள் வரும். எனவேதான் அந்த பாரத் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. அது வர்ணாசிரமத்தை திணிக்கக்கூடிய ஏற்பாடு என்று தமிழ் தேசிய பேரியக்கம் அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கிறோம். எனவே வேலை வாய்ப்பு, கல்வி, வணிகம் என்ற எல்லாவற்றிலிருந்தும் தமிழர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். ஏதாவது ஒரு துறையில் நாம் வாழ்ந்துட முடியுமா? விவசாயத்தை பத்தி சொன்னார், வேளாண்மையை பத்தி. நம்முடைய தமிழ்நாட்டிலே நாம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கரும்புக்கு, நெல்லுக்கு யார் விலை நிர்ணயம் செய்வது? தமிழ்நாட்டில் ஒரு நெல் உற்பத்தி செஞ்சு கொள்முதல் நிலையத்துக்கு போறீங்க அப்படின்னா அதனுடைய ஈரப்பதம் எல்லாம் எவ்வளவு இருக்கணும்னு யார் சொல்றா? டெல்லியிலே இருப்பான்னு சொல்கிறான். கரும்புக்கு விலை எவ்வளோ? டெல்லியில இருக்கிறவன் சொல்றான். அவனுக்கு என்ன தெரியும் நம்ம கரும்பை பத்தி? வெண் கரும்பு ஊர் என்று இங்க பக்கத்துல ஊர், வெண் கரும்பு ஊர். இப்படி அந்த கரும்பின் அடிப்படையிலேயே ஊருக்கு பெயர் வைத்து அந்த பொருளை சிறப்பிக்கக்கூடிய இனம் நம்முடைய தமிழினம். ஆனால் இந்த கரும்புக்கு, நாம் விளைவித்த கரும்புக்கு டெல்லிக்காரன் தான் விலை நிர்ணயம் சொன்னா இது ஆட்சியாளா? இது நாடா? இது அவன் யார்? அவன் என்னைக்கு அவனுக்கு இந்த அதிகாரம் போனது? அவங்க தான் அதை நிர்ணயம் செய்வாங்க. மரமேனி மாற்று பெயருடைய ஆபத்தை சொன்னார் நம்முடைய முருகன் தோழன். என்ன மரமேனி மாற்று பெயர்? அதை சாப்பிட்டா அவனுக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. சொல்றாருல இந்த பாதிப்புகள் வருவதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மரபேணி மூலக்கூறே அவன் மாத்திரம். அப்படி மாற்றம் செய்யப்பட்ட அந்த பொருட்களை அமெரிக்கா, மான்சான்டோ போன்ற நிறுவனங்கள், பேயர் போன்ற நிறுவனங்கள் உருவாக்கி அதை சோதனை எலிகளை போல தமிழ்நாட்டிலே பயன்படுத்தி விதைக்கிறார்கள், உற்பத்தி செய்து கொடுத்து சாப்பிட சொல்கிறார்கள். சாப்பிட்டால் என்ன பாதிப்பு வரும் என்று அடுத்த தலைமுறையினருக்கும் தெரியாது. நாம் அதற்கு பழகிவிட்டார்கள் என்றால் அவர்கள் அதைத்தான் சாப்பிட முடியும். அவனுடைய அந்த விதை ஒரு தக்காளி கொடுக்கறான் அப்படின்னா அந்த தக்காளி விதையை பயன்படுத்த முடியாது. அவன் ஒரு பொருள் கொடுக்கறானா அதை பயன்படுத்த முடியாது. அடுத்த தலைமுறைக்கு அது என்ன பாதிப்பு கொடுக்கும் தெரியாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வீடுக்கு வீடு, ஊருக்கு ஊர் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் பாதித்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், மூளை கோளாறு கொண்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள், நரம்பு கோளாறு கொண்டவர்கள் இருக்கிறார்கள், அங்கங்க டயாலிசிஸ். அதுவும் இல்லாம இந்த கோவிடுக்கு பிறகு இளம் வயது மாரடைப்புகள். எப்படி வருகிறது இதெல்லாம்? இவன் கொடுக்கிற பன்னாட்டு நிறுவனங்களுடைய குப்பைகளை போல கொடுக்கக்கூடிய தடுப்பூசி, இந்த பொருள், மரபீனி எதையோ கொண்டு வந்து கொடுத்து இருக்கக்கூடிய தலைவரை நாசமாக்கி விட்டார்கள். அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறை எழுமா என்று தெரியாது. இந்த ஆபத்துகள் எல்லாம் எப்படி வருகிறது? டெல்லியிலே ஒரு கமிஷனை வாங்கிட்டு விட்டுக்கிட்டே இருக்கிறான். மோடி விட்டுட்டு இருக்காரு, இதுக்கு முன்னால காங்கிரஸ் விட்டுக்கிட்டு இருக்கிறான். மரபீனி மாற்று பெயர் யார் முதலே அனுமதித்து? மன்மோகன் சிங், சோனியா காந்தியும். தொடர்வது யார்? மோடி. இந்த ஆபத்துக்களை எல்லாம் அவர்கள் அனுமதி வாங்கி கொண்டு நேரா வரான், பெண்ணாடத்துக்கு வரான், இங்க வெண்கரும்புக்கு வரான். அவன் போடுறான், ஒரு கரும்பு போட்டானா கதை முடிஞ்சது உங்க கதை. அடுத்து அந்த கரும்பு இவ்வளவுதான் கொடுக்கணும் அவன் ப்ரோக்ராம் பண்ணுவான். இந்த கரும்பு இவ்வளவுதான் சாறு கொடுக்கணும், ப்ரோக்ராம் பண்ண முடியும். எல்லாவற்றையும் அவன் மாற்ற முடியும். அப்படி கிட்டத்தட்ட ஒரு அழிவுக்குள்ளாக்கி விட்டதுனால விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியல. மிகப்பெரிய அளவில் கடனாளி ஆயிட்டு இருக்கிறான். உர கம்பெனி கிட்ட பெரிய அளவில் கடனை சொல்லி கரும்பு நிறுவனத்துக்கு கூலி வராம செத்துக்கிட்டு இருக்கிறான் விவசாயி. அப்படி செத்துக்கிட்டு இருக்க உயிரோட இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்காக மோடி சட்டம் போடுறாரு. அப்பப்ப
போட்டு இதை பண்ணு அதை பண்ணு உன் விவசாயத்தை விட்டு நீ போன்னு சொல்றாரு. நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை பத்தி சொன்னார்ல, என்ன அது சட்டம்? நில ஒருங்கிணைப்பு இணைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவனோ விவசாயம் பார்க்காதீங்க, நிலத்தை பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட எழுதி கொடுத்து விட்டு நீ திருப்பூருக்கோ கோயம்புத்தூருக்கோ அடிமையா போய்விடு, சென்னைக்கு அடிமையாக போய்விடு என்று சொல்லாத சட்டம் தான் அந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம். அந்த சட்டத்தை யார் போடுறா? இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு போடுங்கள் என்று சொல்லக்கூடிய எஜமானன் யாரு? மோடி. கேட்டா எதிர்கட்சின்னு பிஜேபியும் திமுகவும் ஒரே சட்டம் தான். அந்த அளவிற்கு விவசாயம் மிகப்பெரிய அளவில் சூறையாடப்பட்டிருக்கிறது. வேளாண்மை செய்ய முடியாது. இவங்க 5000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஏக்கர்ல கரும்புக்கு செலவு பண்ணியிருந்தாங்கன்னா அரசாங்கம் நிர்ணயிக்கிறான் 3150. இந்த திமுக அரசு 2021 என்ன சொன்னாங்க? 4000 ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க. இன்றைக்கு வரை இந்த ஆட்சி முடிய போகிறது, 5 ஆண்டுகள் முடிய போகிறது. இன்றைக்கு வரை அந்த 4000 பத்தி பேச்சே காணோம். அவன் சொல்றான் 3150. நாங்க ஒரு 400 ரூபாய் சேர்த்து 3500 ரூபாய் தரோன்றோம். ஆனால் ஆட்சியில் இருக்கும்போது என்ன இது எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பேச்சு பேசுனாங்க? 4000 ரூபாய் தருவோம். இதே கடலூர் மாவட்டத்தை என்எல்சி நிறுவனம் சூறையாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய பழுப்பு நிலக்கரியை எடுக்கிறோம் என்று சொல்லி மிக பெரும் அளவில் நிலத்தை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறான். நம்ம தோழர் சொன்னாங்க, நிலத்தை பெரிய அளவில் வாங்கிட்டு இருக்கிறான்னா அவன் உற்பத்தி செய்வதற்காக கிடையாது. என்னென்றால் என்எல்சி தனியார் மயம் என்பது அறிவிக்கப்பட்டு விட்டது. அதானியோ அம்பானியோ என்எல்சியை முழுவதுமாக ஏற்று நடத்த போகிறார்கள். அவங்க அதானியோ அம்பானியோ நேரடியா மக்கள் கிட்ட விவசாயிகள்கிட்ட நிலத்தை வாங்கும் போது மிகப்பெரிய அளவில் மக்கள் போராட்டம் வெடிக்கும். அதானிக்கும் அம்பானிக்கும் மக்களுக்கும் இடையே போராட்டம் வெடிக்கும். அப்படி ஒரு போர் நடந்து அதானிக்கோ அம்பானிக்கோ பேர் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக நீங்க இப்போதைக்கு வராதிங்க, நாங்க முதல்ல நிலத்தெல்லாம் பிடிக்க வச்சுக்கிறோம், அதன் பிறகு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். அதுக்குதான் இவ்வளவு நிலத்தை பிடிக்க வைக்கிறோம். அந்த என்எல்சியிடம் நிலம் இப்படி பெரிய அளவில் மோசடியாக பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, அபகரிச்சிட்டு இருக்காங்க சொல்லும் போது அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்க இன்றைக்கு வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன சொன்னார் தெரியுமா? 2019 1 ஏக்கர் நிலத்திற்கு வேளாண் நிலத்துக்கு 1 கோடி இழப்பீடு தேவைப்படும் சொன்னாரு. அவர் எழுதி கொடுத்ததே இருக்கு. 1 கோடி இழப்பீடு கொடுக்கணும். எதுக்கு? என்எல்சி ஒரு வேளாண் நிலத்தை எடுக்கணும்னா 1 கோடி கொடுக்கணுமா? எப்ப சொன்னாரு? எதிர்கட்சி தலைவராக அங்க இருந்த போது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்றார். இன்னைக்கு அவர் தான் வேளாண் துறை அமைச்சர். என்எல்சியில அங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கும் போது அடியால் படையை போல நம்முடைய போலீஸ்காரங்களை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அந்த போலீஸ்காரங்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்றாரு, 1 ஏக்கருக்கு 22,000 வாங்கிட்டு போன்றார். இதான் 22 லட்சம் வாங்கிட்டு போன்றார். அப்ப என்ன நடக்குது? ஒரு பிஜேபி என்ற ஒரு ஆரியத்துவ கட்சி என்னென்ன செயல் திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, செய்ய விரும்புகிறார்களோ, அதையெல்லாம் அடியால் படையாக கூலி படையாக இருந்து செய்து கொடுக்கக்கூடிய அயோக்கியர்கள் தான் இந்த திராவிடர்கள். அந்த அயோக்கிய மாடலுக்குத்தான் திராவிட மாடல் என்று பெயர் வச்சிருக்கிறான். ஏதோ ஒரு திட்டம் உன்னுடைய திட்டமா? எல்லா திட்டமும் பிஜேபி திட்டம். ஒரே நாடு ஒரே ரேஷன் அவன் சொல்றான், இவங்க செய்யறாங்க. பரந்தூர் விமான நிலையம் அவன் சொல்றான், இவன் செய்யறாங்க. அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்காகவே நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்று திமுக சட்டம் போடுகிறது. இந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்களே, பார்த்திருப்பீர்கள். நாங்களாம் போய் அந்த அம்மாவுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு அந்த களத்திலே இருந்து விட்டு வந்தோம். அமைதியான முறையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். எதற்கு எதிராக? தனியார் மயமாக்கலுக்கு எதிராக. எதற்காக போராட்டம்? தொடர்ந்து 15 வருஷமா வேலை பார்க்கிறாங்க. 15 ஆண்டுகளாக சென்னை மாநகராட்சியின் கீழே வேலை பார்க்கக்கூடிய அவர்களை திடீரென்று இந்த திமுக அரசாங்கம், நீங்கள் எல்லாம் இனிமே இங்க வேலைக்கு வராதிங்க, ராம்கி என்ற ஒரு ரெட்டியுடைய கம்பெனியில, ஆந்திராக்காரன் கம்பெனியில போய் வேலை பாருங்கன்றான். இந்த மக்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அது வரைக்கும் அவங்களுடைய சம்பளம் பார்த்தா 24,000 ரூபாய். 24,000 ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு சென்னையில யாரும் வாழ முடியாது. ஆனா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 24,000 ரூபாய் சம்பளத்தை இந்த ராம்கி நிறுவனம் உள்ளே வந்தவனே சொல்றான், 24,000 ரூபாய் கிடையாது, 16,000 தான் அவனுக்கு சம்பளம்ன்றான். யாரைத்தான் இது கொதித்தல செய்யாது. அப்படித்தான் அந்த தூய்மை பணியாளர்கள் களத்திலே வந்து நின்றார்கள். அவரிடம் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்? ஏமா, இது திராவிட மாடல் அரசாங்கம், சமூக நீதி அரசாங்கம், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கக்கூடிய அரசாங்கம். நீங்கள் வீதிக்கு வராதீர்கள், உடனடியாக உங்களை பணி நிரந்தரம் செய்கிறோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா நீ சொல்லலாம், இது ஒரு பெரிய நல்ல அரசாங்கம் பா, நல்ல விஷயம் பா இது அப்படின்னு சொல்லலாம், எல்லாரும் பாராட்டலாம். யாரும் பாராட்டாம போறதில்லை. ஆனால் இந்த அயோக்கியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? திருட்டுத்தனமாக நள்ளிரவு 12 மணிக்கு போலீஸ் அனுப்பி அந்த மக்களை அந்த கூடாரத்துல பிரிச்சு போட்டாங்க. அதுனா நள்ளிரவு 12 மணி
திருடன் மட்டும்தான் இரவேளை புகுந்து கொள்ளையடிப்பான், எல்லா வேலையும் செய்வான். உங்க போலீஸ் ஏன் அந்த வேலையை செய்கிறது? திருடன் தான் செய்வான். நள்ளிரவுல பகல்ல பட்ட பகல்ல போய் கைது பண்ணு, அவங்க கூடாரத்தை பிரிச்சு போடுங்க, நாடு பார்க்கட்டும். ஏன் திருட்டுத்தனமா இருட்டுல போறீங்க? இருட்டுல என்ன செஞ்சாலும் தெரியாது. அதுக்குதான் இந்த வளர்மதி என்ற சமூக போராளி, அங்கே வழக்கறிஞராக இருந்த நிலவுமொழி செந்தாமலை போன்றவர்களாம் போராட்டத்தில் முன்னால நின்று பேட்டிகள் கொடுத்து அந்த போராட்டங்களை ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை அவங்க கைது பண்ணி கொண்டு போகுது. எந்த வண்டியில? வண்டியுடைய நம்பர் பிளேட்டை மூடிட்டாங்க, மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன்? நம்பர் பிளேட் தெரிஞ்ச என்ன? தமிழ்நாடு அரசுடைய போலீஸ் நம்பர் பிளேட். ஏன் மூடுறீங்க? இதோ அஜித் குமார் என்ற ஒரு இளைஞன் கொல்லப்பட்டான் அல்லவா, அந்த வண்டி நம்பர் என்ன? அப்படியே மறைக்கப்பட்டு போலி நம்பர் பிளேட். இந்த திருட்டுத்தனத்தை போலீஸ் செய்யலாமா? ஒரு திருடன் போலீஸ்கார பொறிக்கைக்காரன் செய்யலாம், ஒரு பொறிக்கை செய்வான், இப்படி ஒரு ரவுடி செய்வான். வண்டி நம்பர் மறைச்சிட்டு போயிட்டு அடிக்கிறதான். விடிய விடிய அவர்களை அடித்திருக்கிறார்கள். அந்த 2 பெண் தோழர்களை அடித்திருக்கிறார்கள். அடித்த பிறகு குறைந்தபட்சம் அடிக்கிற காவலர்கள் என்ன பண்ணோம்? நான் இதை அவ்வளவு திமிரு இருக்குதுல, உன் நேம் போடுங்கடா. அந்த போலீஸ்ல எவனுக்கும் நேம் போர்டு கிடையாது. நேம் போர்டு போடணும். நேம் போர்டு எதுக்கு எடுக்கிறீங்க? என் பேரை பார்த்து இவங்க தான் எங்களை அடிச்சாங்கன்னு சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் யார் செய்வான்? இந்த திருட்டு மாடல் அரசாங்கத்தில் தான் இந்த திருட்டுத்தனங்களை காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் செய்து நீங்க என்ன கிழிச்சிட்டீங்க? என்ன வென்றெடுத்துட்டீங்க? அந்த தூய்மை பணியாளர்களை நீங்க ஒருவேளை அங்கீகரித்தீர்கள் என்றால், அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தீர்கள் என்றால், அப்படியே அரசாங்கம் அப்படியே தள்ளாடி கீழே விழுந்துருமா? வெறும் 300 பேர் அங்க போராட்டத்தில் இருந்தவர்கள், 2000 பேர் அங்கே முழுதுவாக அந்த தூய்மை பணியாளர்களாக இருந்தவர்கள். அவங்களுக்கு ஒருவேளை அந்த பணியை நிரந்தரப்படுத்தினால் அந்த 2000 குடும்பம் காலம் காலமாக திமுக ஓட்டு போடுவாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய பலர் அப்படி போட்டுட்டு இருக்காங்கல்ல. எங்களுக்கு அரசு ஊழியர் போராட்டம் நடந்த போது திமுக எங்களுக்கு ஆதரவு கொடுத்துச்சு, எனவே நான் உதயசீரன் தான் போடணும் இன்னைக்கு முறுக்கிட்டு இருக்காங்கல்ல, பல பேர் இருக்கிறாங்களே, அந்த மாதிரி ஆயிருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? யாருக்கு ஆதரவாக செய்யறாங்க? நீ 2000 பேர் 5000 பேர் 10,000 பேரா கூட இரு, ஆனா உங்க பக்கம் நான் நிக்க மாட்டேன். எனக்கு யார் முக்கியம்னா, ஆந்திரால ஒரு ரெட்டி எங்க கிட்ட காசு கொடுத்தான் பாரு, 2500 கோடிக்கு அவங்க கூட ஒப்பந்தம் செஞ்சிருப்பாரு, அவன் தான் எனக்கு முக்கியம். ஏனென்றால் நீங்களாம் அன்னைக்கு 1000 2000 வாங்கிட்டு கடைசி நேரத்தில் ஓட்டு போட்டுருவீங்க நம்புறான். எனவேதான் ஆளை விட்டு அடிச்சு அந்த போராட்டத்தை காலி செய்யறோம். ஏன் தமிழ்நாடு அரசு இப்படி தத்தளிக்கிறது என்றால், அரசு கிட்ட காசு இல்லை. அவன் சொல்றான், தமிழ்நாடு அரசே சொல்லுது, ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலையும் நாங்கள் கடனாளி சொல்லிட்டே இருக்கிறோம். ஏன் நீ கடனாளி ஆகிட்டு இருக்க? ஏனென்றால் உன்னுடைய அனைத்து வாழ்வாதாரத்தையும் இந்திய அரசு, ஆரிய அரசு, பிஜேபி அரசு பறித்து கொண்டிருக்கிறது. இதை பேசு. நெய்வேலியில இங்க இவ்வளவு பெரிய லட்சம் கோடியை கொள்ளடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசு அதிகாரிகள், மோடி அரசு பெய்கிறது. இதை பேசு. இதை திமுக இன்னைக்கு பேசி இருக்கிறதா? தமிழ்நாட்டில் இவ்வளவு வரி கொள்ளையை திமுக அரசு இவ்வளவு அடிச்சிட்டு இருக்காங்க, மோடி இவ்வளவு அடிச்சிட்டு இருக்காரு பேசணும்ல. நீ இவ்வளவு வீரம் காட்டக்கூடியவர்கள் சாதாரண மக்கள்கிட்ட காட்டுறவன், பிஜேபி கிட்ட காட்டுறவன் வீரத்தை, ஆளுநர் கிட்ட காட்டுறவன் வீரத்தை. ஆளுநர் இந்த ஊருக்கு வராருன்னா இவன் பண்ற அட்டூழியம், தமிழ்நாடு காவல்துறை பண்ணக்கூடிய அட்டூழியத்தை பாருங்க. அவன் எங்க போறான், மடப்பையன் போறான்னா இவ்வளவு பாதுகாப்பு இவங்க போடுறான். சாதாரண கிடையாது. ஆளுநர் எங்க போறாரு பாருங்க. தமிழ்நாடு போலீஸ் போயிட்டு கருப்பொடி காட்டுறவங்களை பிடிக்கும். யாராவது ஒருத்த போய் கருப்பொடி காட்டினா என்ன பிரச்சனை? கருப்பொடி காட்டினா அந்த தூக்க தொங்கிடுவானா? கிடையாது. சும்மா ஒரு எதிர்ப்பை காட்டுறோம். அந்த எதிர்ப்பை கூட அனுமதிக்கக்கூடிய அளவிற்கு பிஜேபிக்கு அடிமை வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாக தமிழ்நாடு போலீஸ் காவல்துறை மாற்றப்பட்டிருக்கிறது. கேட்டா பிஜேபியை நாங்கள் தான் எதிர்க்கிறோம். கேட்டா சொல்லுவாங்க, நாங்க தான் எதிர்க்கிறோம்ப்பா பிஜேபி, வேற யாரும் கிடையாது. ஆனால் களத்துல அவங்க சட்டத்திட்டம் போட்டு அவனுக்கு அடியால் வேலை பார்க்கக்கூடிய வேலையைத்தான் இந்த திராவிட அரம்பர்கள் ஆட்சியை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு வளங்களையும் வரிகளையும் சூறையாடி கொண்டிருப்பதனால்தான் இவர்களை எல்லாம் பணி நிரந்தரம் செய்ய முடியவில்லை. அதையாவது நீ பேசணும்ல. இந்திய அரசு 1 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வாங்கிட்டு போகுது, ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் இனத்துக்குரிய திட்டங்களை எல்லாம் போட முடியல என்று சொல்லணும்ல. சொல்ல மாட்டான். ஜிஎஸ்டி எதிர்க்கிறோம் சொல்லக்கூடிய இவர்கள் தான், இதே அயோக்கியர்கள் தான் 2010ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த நீட்டையும் கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டியும் கொண்டு வந்தாங்க. வேற யார் கொண்டு வந்தா? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது இவங்க தான். அந்த ஜிஎஸ்டி வரி சதவீதத்தை குறைப்போம், ஏற்றுவோம், ஆனால் ஜிஎஸ்டி அப்படியே இருக்கணும் என்று இன்றைக்கு வரை பேசிக் கொண்டிருப்பதால் ராகுல் காந்தி மறந்து விடாதீர்கள். நாங்க ஆட்சிக்கு வந்தா ஜிஎஸ்டி தூக்கி கடைசியில் அவங்க வாயிலிருந்து வரல, இப்ப வரைக்கும் வரல. ஜிஎஸ்டி இருக்காது, நீட் இருக்காது, இந்தியா கூட்டணின்னு வச்சாங்கல்ல, சொல்லவே இல்லை. ஜிஎஸ்டி இருக்கும், நீட்டும் இருக்கும், கூட்டணியிலையும் வருங்க. நாங்க தான் மோடி எதிர்ப்போனா? யாரை ஏமாத்துறீங்க?
எனவேதான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த அயோக்கியத்தனங்களை எல்லாம் புரிந்து கொண்டு ஓரணியிலே தமிழ்நாட்டிலே தமிழ் தேசிய எழுச்சியின் பக்கம் நிற்க வேண்டும். இன்றைக்கு சாதாரண காலம் அல்ல, ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழினம் வீறு பெற்று எழுந்து நிற்கிறது. ஸ்கீலடியில எவ்வளவு பெரிய ஆய்வு நடத்தி 3000 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் இந்த உலகத்திற்கு வணிகாட்டியாக வணிகத்திலே சிறந்து விளங்கியவர்கள், கல்வியிலே சிறந்து விளங்கியவர் என்று சொன்ன பிறகு இந்த தமிழ் இனத்திற்கு ஒரு வரலாற்று செழிப்பு வந்திருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். அதன் காரணமாகத்தான் பல போராட்டங்களை நடத்தி பல்வேறு திட்டங்களை, நாசகர திட்டங்களை இந்த தமிழ்நாட்டிலே போராட்டங்கள் வழியாக நாம் அப்புறப்படுத்தி இருக்கிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருக்கிறது, யார் விரட்டியது? அங்கே நம்மாழ்வார் போன்ற ஐயா மணியரசன் போன்றவர்கள் களத்திலே நின்று வழிகாட்டி இந்த திட்டத்திற்கு எதிரான மக்கள் போராட்டத்தை நடத்திய பிறகுதான் அங்கே காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஆக்குவோம் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஸ்டெர்லைட் யாரால் விரட்டப்பட்டது? திமுக, அதிமுக போன்ற கட்சிகளால் கிடையாது. இதோ இங்கே அமர்ந்திருக்கிறார்களே, இது போன்ற சாதாரண மக்கள் 10,000 பேர், பல லட்சம் பேர் ஒன்று கூடி விட்டார் எப்பேற்பட்ட அரசாங்கத்தையும் எப்பேற்பட்ட நாசகர கம்பெனியும் அடித்து நொறுக்கி வீழ்த்துவார்கள் என்பதற்கு ஸ்டெர்லைட் என்பது ஒரு உதாரணம். அதுபோல எவ்வளவு திட்டங்களை சொல்லலாம். அப்படி மக்கள் போராட்டம் நடந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இதே தமிழ் மண்ணிலே உருவாகி இருக்கிறது. எனவேதான் ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை நாம் எழுப்ப வேண்டும். அதற்குத்தான் ஒரு தத்துவத்தை, ஒரு கோட்பாட்டை, ஒரு கோரிக்கை வடிவிலே இந்தியாவை முழு கூட்டரசாக மாற்றுக என்ற தலைப்பிலே வைத்திருக்கிறோம். இந்த கூட்டரசு என்பது எங்கேயோ புதுசா கிடையாது, உலகத்திலே எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அமெரிக்கா ஒரு கூட்டரசு, அதுபோல ஜெர்மனியில ஒரு கூட்டரசு இருக்கிறது, கனடாவிலே ஒரு கூட்டரசு இருக்கிறது, சுவிட்சர்லாந்திலே ஒரு கூட்டரசு இருக்கிறது. பல இனங்களே இருக்கும்போது அந்த நாட்டிலே எல்லோருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு கூட்டரசு என்ற வகையில இருக்கலாம். அப்படியான ஒரு நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இந்தியாவில் இருப்போம். இல்லை என்று சொன்னால் தமிழினம் தனக்கான பாதையை தேடும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.